Little friends. ஹலோ செல்லங்களா, ஒரு கதை கேட்கலாமா? அது ஒரு ஊர்ல அடர்ந்த பெரிய காடு ஒன்னு இருந்துச்சாம். அங்க காக்கா, எலி, மான், ஆமை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்து வந்தார்களாம். ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு புல்லு தேடி போன மான் திரும்பி வரவே இல்லையாம். அதனால கவலைல காக்கா மான தேடி போச்சு. மான தேடி காடு முழுக்க பறந்து தேடிட்டே இருந்துச்சு. கடைசியில மான ஒரு வழியா கண்டுபிடிச்சிருச்சு காக்கா. மான போய் பார்த்தா அது ஒரு வேடன் வீசின வலைல சிக்கி இருந்துச்சாம். அந்த வேடன் மான புடிச்சிட்டு தண்ணி குடிக்க நதிக்கு போனானாம். அத பார்த்த காக்கா உடனே மான் கிட்ட போய், இரு நான் போய் எலிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லி எலிய கூப்பிட போச்சான். அப்புறம் வேகமா பறந்து போய் எலிய தன்னோட முதுகுல தூக்கி வச்சு கொண்டு வந்துச்சான். ஆமையும் சோம்பேறி இல்லாம பின்னாடியே வந்துச்சான். எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்த உடனே காக்கா மேல பறந்து வேடன் வரானான்னு பாத்துச்சு. அப்போ எலி அந்த வளைய அறுத்துட்டு இருந்துச்சு. வேடன் வரத பாத காக்கா எலிய சீக்கிரமா இருக்க சொன்னுச்சு. எலியும் சீக்கிரம் அந்த வளைய அவுத்து 4 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்களாம். வேடன் வந்து பாக்கேல அங்க யாருமே இல்லையாம். உடனே வேடன், அடடே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாம போச்சேன்னு புலம்பிட்டு போயிட்டானாம். பாத்தீங்களா, பட்டூஸ் நண்பர்கள் ஒன்னா சேர்ந்த என்ன வேணும்னாலும் செய்யலாம். அதனாலதான் பாப்பா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க போல. சேரி பட்டூஸ், அடுத்த கதையில பார்க்கலாம்.